அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அடுத்த 31 நாட்கள் இனி எல்லாம் முன்னேற்றம் மட்டும்தான் உங்களுடைய வாழ்வில். அப்படி இந்த நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன, அதாவது இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் சூரியன், சுக்கிரன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த மாதத்துல முக்கிய கிரகங்களான குரு, சூரியன், சுக்கிரன், கேது, புதன் ஆகிய ஐவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதே போல் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. கேதுவினுடைய சஞ்சாரத்தினால் முயற்சிகள் அனைத்திலுமே உங்களுக்கு பலன் அளிக்குங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் பெண்மணிகளுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியும் திருப்தி அளிக்கும் நல்ல வரன் அமையுங்க. இருந்தாலும் கூட சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் இருப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருப்பதால் செலவுகள் சற்று அதிகமாக இருக்குங்க. குருவும் சுக்கிரனும் சுபபலம் பெற்றுள்ளதால் செலவுகள் அனைத்தும் சுப செலவுகளாகவே இருக்குங்க. அஷ்டமத்தில் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் உடல் நலன் பாதிக்கப்படக்கூடும். வயதான பெரியவர்கள் குளியலறையில் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. கூடுமான வரைக்கும் காரணமே இல்லாமல் பல சூழ்நிலை காரணமாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த வாக்குவாதங்கள், தேவையில்லாத அபிப்பிராய பேதங்கள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு மாதமா இந்த அக்டோபர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. கூடுமான வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால உடலில் உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கூடுமான வரைக்கும் உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் உட்கொள்ளாமல் இருப்பது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் அஷ்டம ராசியில் உள்ள நிலையில செவ்வாயும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை வற்புறுத்துதுங்க. கடமைகள்ல கவனம் அவசியங்க. அந்தரங்கமான அலுவலக விஷயங்களை சக ஊழியர்களிடம் விவாதிக்க வேண்டாங்க. அதே போல் உங்களுடன் வேலை பார்க்கும் சக ஊழியர்களை பற்றியோ அல்லது நிர்வாகத்தினரை பற்றியோ வேறு யாரிடமும் விமர்சிக்க வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. குறிப்பா கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை இந்த மாதத்தினுடைய இறுதியில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. இருந்தாலும் கூட அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. தேவையற்ற பிரச்சனைகள், அதாவது உயரதிகாரிகளுடன் சற்று விட்டு கொடுத்தோ அனுசரித்து நடந்து கொள்வது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவும் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதேபோல் கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்தருணங்கள்ல சனி, ராகு, செவ்வாய் ஆகிய மூவருமே உங்களுடைய நலன்களுக்கு பாதுகாப்பான நிலையில சஞ்சரிக்கிறாங்க. சந்தையில் கடுமையான போட்டிகளை சமாளிக்க வேண்டி வருங்க. கூடுமான வரையில் உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு குறைவதால பல தருணங்கள்ல பண நெருக்கடி ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது கிரகநிலைகள் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுதுங்க. புதிய முதலீடுகளையும் விஸ்தரிப்பு திட்டங்களையும் கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. அப்படியே முதலீடு செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை பெற்று செய்யலாமா, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று கண்
நன்கு அறிந்து கொண்டு அதற்கு பிறகு முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடுவது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே சுக்கிரன் புதன் சுபபலம் பெற்றிருப்பதால் வருமானம் என்பது ஒரே சீராக இருக்குங்க. வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைக்குங்க. இருந்தாலும் அவற்றால் பெரிய அளவில் வருமானத்தை இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்க இயலாதுங்க. கூடுமான வரையில் வீண் செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. மக்களிடையே செல்வாக்கு நீடிக்குதுங்க. வெளியூர் பயணங்களை குறைத்துக் கொள்வது ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ள உதவும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் கடகராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் கட்சியில் ஆதரவு குறையாமல் இருக்குங்க. மேல்மட்ட தலைவர்களின் நம்பிக்கையும் கட்சி பணிகள்ல உற்சாகத்தை அளிக்குங்க. முக்கிய விஷயங்கள்ல உங்களுடைய கருத்தை வெளியிடாமல் இருப்பது நல்லது. அவசியம் இருந்தால் தவிர மேலிட தலைவர்களை சந்திக்க வேண்டாங்க. பிறர் தொடர்புகளிலும் அதே போல் பெண் அரசியல்வாதிகளுடன் பழகுவதிலும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் அவசியங்க. உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. கிரகநிலைகள் முன்கூட்டியே எடுத்துக்காட்டும் பட்சத்தில் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறைக்கு அதிகாரம் படைத்த கிரகங்கள் இந்த காலகட்டங்கள்ல உதவிகரமாக சஞ்சரிக்கவில்லைங்க. அதன் பிறகு சுபபலம் பெறுகிறாங்க. அதனால் இந்த அக்டோபர் மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள்ல படிப்பில் மந்த நிலை ஏற்படுங்க. புத்தகத்தை கையில் எடுத்தாலே சோர்வு உறக்கமும் அதிகரிக்குங்க. அதன் பிறகு பாடங்கள்ல மனம் உற்சாகத்தோடு ஈடுபடுங்க. உடல் நலன்ல கவனமாக இருங்க. அஷ்டம ராசியில் சனி விரயஸ்தானத்தில் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் நீங்கள் இந்த காலகட்டங்கள்ல மறந்து விட வேண்டாங்க. கடகராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே விவசாயத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் ஆதரவாக இல்லைங்க. வயல் பணிகள்ல கடின உழைப்பு இருக்குங்க. விவசாயத்திற்கு அடிப்படையான வசதிகள் குறையுங்க. கால்நடைகள் நோய்வாய்ப்படுவதால செலவுகள் அதிகரிக்கும். சென்ற காலகட்டங்களில் நிலவியல் சஞ்சரித்த செவ்வாய் இந்த காலகட்டம் அவரது சுபபலம் குறைந்து விட்ட நிலையில சஞ்சரிப்பதால் இப்பிரச்சனைகளுக்கு காரணமாக பரிகாரத்தில் தோஷம் விலகுங்க. விவசாயத்துறையினர் அதிக கவனத்தோடு வயல் பணிகளில் ஈடுபடுவது மிக மிக நல்லதுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் முழுவதுமே குருவும் சுக்கிரனும் சிறந்த சுபபலம் பெற்று திகழ்கிறாங்க. குடும்ப பொறுப்பில் உள்ள பெண்மணிகளுக்கு மிகவும் அனுகூலமான ஒரு மாதமாக தான் இந்த அக்டோபர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. வேலைக்கு முயற்சிக்கும் பெண்மணிகளுக்கு மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்கும் என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. இந்த கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, திருநாகேஸ்வரம், திருப்பாம்பரம் ஆகிய திருத்தலங்களில் ஏதாவது ஒன்றையாவது தரிசிப்பது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும்.